தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்கக்கூடாது என்று விஜய் அவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார். இப்போ சமீபத்தில் இந்த ஒரு பதிவுக்கு பின் ஒரு ஒரு பதிவு, ஒரு ஒரு ஆண் திருமணமான ஒரு கை குழந்தையோடு ஒரு மனைவியை விட்டு 5 பெண்களை ஏமாற்றிருக்கிறார். கல்யாணம் செய்திருக்கார், லிவிங் டுகெதர் வந்திருக்கார். இப்போ இந்த செய்தியில் ட்ரெண்டிங் ஆகின்ற வருகிறது. கண்டிப்பாக பெண்களுக்கு எதிரான நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு செல்ல வேண்டும் என்று அந்த திருமணமான பெண் போலீஸ் அவர்களை சமாதானப்படுத்துகிறார்கள். நிறைய கேஸ் பதிவாகியிருக்கிறது. இது கண்டிப்பாக சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் ஷேர் பண்ணி அடக்குமுறை பெண்களுக்கு எதிரான ஒரு துன்பங்களுக்கு தடுக்க வேண்டும். பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்பங்கள் மட்டும் பத்தாது, நிறைய பெண்களை ஏமாற்று திருமணம் செய்து வருபவர்களையும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து தண்டனை கொடுப்பது உறுதி. இது கடுமையான சட்டம் இயற்றி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வராமல் தடுப்பதற்கு என்ன இந்த கல்யாண மன்னர்கள் இதுக்கு வழி என்பது விஜய் கண்டிப்பாக முதலமைச்சர் அவர் செய்வார். நடப்பாட்சியில் மகளிர் எதிர்பார்த்திருப்பது பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இதோட 6வது வாழ்க்கை கெடுத்திருக்கான். ஒரு டேக்ஸ்ல இந்த டேக்ஸ்ல கம்ப்ளைண்ட் இருக்கு. ஒரு பொண்ணுங்க வாழ்க்கை கெடுக்கிறான். என் பேரு லக்ஷ்மி. நான் கொரத்தூர்ல தான் இருந்தேன். சத்யாவும் கொரத்தூர் தான். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆகுது. புட்லூர் கோயில்ல அங்காளம்மா கோயில்ல தான் நாங்க கல்யாணம் பண்ணி எனக்கு இப்போ ஒரு குழந்தை 3 வயசு குழந்தை இருக்கு. ஆனாலும் இவன் வந்து நிறைய லேடிஸ் கூட பழக்கம் அதிகமாகவே இருந்ததுனால எனக்கு கேள்விப்பட்டதுனால இவனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே நான் விசாரணை பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணி ஒரு வாட்டி விட்டாங்க. சிஎஸ்ஆர் காப்பியை நான் வாங்கி வச்சிருக்கேன். 2வது வந்து இவன் என்ன பண்ணானா, இன்ஸ்டா மூலியமா வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து சத்யான்ற ஒரு லேடியை பிடிச்சான், அப்புறம் லோகேஷ்ன்ற ஒரு லேடியை பிடிச்சான், அப்புறம் தீபான்றவளை ஒருத்தி பிடிச்சான், அப்புறம் 4வது வந்து சரஸ்வதி, 5வது அதே பொம்பளை தீபா வரா, 6வது தான் வேற ஒருத்தங்க கல்யாணம் ஆகுது பொண்ணு. அதை வந்து பாதியில ஸ்டாப் பண்ணிட்டு விட்டுட்டான். அதுவும் போலீஸ் கேஸ். எல்லாருமே இவங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க. யாருமே இவங்கிட்ட மாட்டாதீங்க, எல்லாருமே கல்யாணம் ஆன லேடிங்களா தான் மாட்டுறீங்க. அவங்களுக்கு 3 குழந்தை 2 குழந்தை. இன்னைக்கு ஒரு லேடி, அவ பேரு வந்து தீபா, அவங்க வீட்டுக்காரர் கூட போக மாட்டேன், குழந்தையே வேணாம் எனக்கு அவன் தான் வேணும்னா நான் எப்படி விடுறது? எனக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல, அவனுக்கு பிறந்த குழந்தை இருக்குல்ல, நான் என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே என் லைஃப் இந்த மாதிரி ஆயிடுச்சு, தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். இவன் அந்த பொம்பளை தான் வேணும்ன்றான். ஆனா இது சட்டத்துல இடம் இருக்கு இல்ல, அது வேற விஷயம். நீங்க வந்து எல்லாருமே பாக்குறோங்க, குழந்தைக்கோசம் கண்டிப்பா வாழணும். அந்த குழந்தைங்களுக்கு நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னாலதான் நான் இது செய்யறேன். என் லைஃப் போறது பத்தி நான் யோசிக்கல. இதுக்கப்புறம் எந்த ஒரு பொண்ணுமே மாட்டக்கூடாது இவங்கிட்ட. ஏன்னா இவன் வந்து எல்லாருமே கல்யாணம் ஆனவங்க தான் டார்கெட் பண்ணி இவன் வச்சுட்டு இருக்கான். இவனை வந்து ஒரு வாட்டியா போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்தாலும் விசாரணை பண்ணாம இவனை வான் பண்ணி அனுப்புறாங்களா கண்டி. ஆனா எந்த ஒரு சட்டப்படி நடவடிக்கை இவன் மேல எடுக்கல. ஏன்னா இவன் குடும்பம் 6 குடும்பத்தை கலைச்சிருக்கான். இதுக்கு அப்புறம் எந்த ஒரு பெண்கள் வாழ்க்கையே இவன் கெடுக்க கூடாதுன்னு தான் ஐயா உங்ககிட்ட நான் அந்த கோரிக்கை வைக்கிறேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இன்னைக்கு நான் குழந்தைங்களை வச்சுன்னு ரொம்ப பாதிக்கப்படுறேன். என் நிலைமை இதுக்கப்புறம் யாருக்குமே வரக்கூடாது. இவன் வந்து நான் ரொம்ப சின்ன குழந்தைய வச்சுக்கின்னு ரோட்ல நானே நின்றுட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். இதுக்கப்புறமும் யாருடைய வாழ்க்கையும் போகக்கூடாது. இன்னைக்கும் ஒரு பொம்பளைய கூட்டினாந்து வச்சுட்டு இருக்கேன், அவதான் வேணும்னா. இது அப்போ தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல எங்களுக்கு. அப்போ எங்களை மாதிரி பெண்கள் யாருக்கிட்ட போய் நாங்க மன்னிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் உங்ககிட்ட நான் கேட்கிறேன், நீங்க வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு தைரியத்துல உங்ககிட்ட நான் இந்த கோரிக்கை ஒப்படைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன மாதிரி கஷ்டப்படுற எந்த ஒரு பொண்ணுக்குமே பாதிப்பு வரக்கூடாது. முதல்ல குழந்தைங்களுக்கு இழப்பு இருக்கக்கூடாது. படிக்க வேண்டிய பசங்களை கூட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனு அப்படின்னு விசாரணை எல்லாம் வரக்கூடாது. இந்த பொம்பளை அதுக்கு அடுத்தது இவன் கூட இருக்கக்கூடாது. யாரும் தயவு செஞ்சு வீடியோலாம் கொடுக்க கூடாது. ஐயா நீங்க இந்த இது மட்டும் செய்யுங்க, குழந்தைங்களுக்கு நீங்க செய்வீங்க நான் நம்புறேன். முடிஞ்சா என்னை கூப்பிட்டு கூட நீங்க விசாரணை பண்ணுங்க. போஸ்ட்கோல்ல இருக்கான், 16 வயசு குழந்தை மிஸ்யூஸ் பண்ணி வச்சிருக்கான். அதுவும் நடவடிக்கை போயின்னு இருக்கு. ஆனா அது சரியா வரல. அது என்ன விசாரணை கோர்ட்ல போயின்னு இருக்கு. அதுவும் தீவிரம் விசாரணை பண்ணி சட்டப்படி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. இது மட்டும் எனக்கு செய்யுங்க, வேற நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. இது வந்து உங்ககிட்ட சேரும் நான் நம்புறேன். என்கிட்ட ஒரு குழந்தை இருக்கு, என் குழந்தை தயவு செஞ்சு கொஞ்சம் திரும்பி பாருங்க, எல்லாருமே பாருங்க. என் பிள்ளைக்கு என்ன பண்ண முடியுமோ மக்களாலையும் சரி, சேஎம் சார் ஐயாவையும் சரி பண்ணுங்க.